ஹாய் காய்ஸ், எந்த பேக்ரவுண்டும் இல்லாமல் சினிமாவுக்கு வந்த ஒருத்தரோட ஃபிலிமோகிராஃபியை பற்றி தாங்க பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி இந்த மாதிரி சினிமா அப்டேட்ஸ் தெரிஞ்சுக்க மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஆடிஷனுக்கு ஒரு பையன் வந்திருந்தான். அவரை பார்த்ததுக்கப்புறம் அந்த ரோலுக்கு அவர் தான் கரெக்டாக இருப்பாருன்னு நானே கிளம்பி வந்துட்டேன். அது வேற யாரும் இல்லைங்க, நம்ம அஜித் குமார் தான். 1999ல என் வீடு என் கணவர் அப்படிங்கிற ஒரு படத்துல ஸ்மால் ரோல் பண்ணி தாங்க சினிமாக்குள்ள வராரு. நம்ம தமிழ் இண்டஸ்ட்ரிக்குள்ள ஃபர்ஸ்டா 1993ல அமராவதிங்கிற படத்துல லீட் ரோல் பண்ணி தாங்க தமிழ் இண்டஸ்ட்ரிக்குள்ள வராரு. அமராவதிக்கு அப்புறமா தெலுங்குல பிரேம புஸ்தகம் அப்படிங்கிற ஒரு படத்துல நடிக்கிறாரு. அதுக்கப்புறம் நடிக்கிறத விட்டுட்டு கார் ரேஸ்ல இன்ட்ரெஸ்ட் ஆகி கார் ரேஸ்ல போறாரு. அந்த கார் ரேஸ்ல நடந்த ஒரு ஆக்சிடென்ட்ல முதுகுல காயம் பட்டு 3 ஆபரேஷன் பண்ணி 1.5 இயர் பெட் ரெஸ்ட் எடுத்துட்டு இருந்தாரு. அந்த இன்சிடென்ட்க்கு அப்புறமா 1994ல பாசமலர், பவித்ரா அப்படிங்கிற 2 படத்துல சப்போர்ட்டிங் கேரக்டரா நடிச்சாரு. அதுக்கப்புறமா ஆசிங்கிற ஒரு படத்துல கம்பேக் கொடுத்துட்டு காதல் கோட்டை அப்படிங்கிற படத்துல இம்பாக்ட் ரோலா நடிச்சாரு. இப்போ எல்லாரும் கொண்ட நடிப்பின் அசுரன் அப்படின்னு சொல்ற எஸ்.ஜே. சூர்யாவை 1999ல ஏகே தாங்க வாலிங்கிற படத்து மூலியமா இன்ட்ரோடியூஸ் பண்றாரு. அதுக்கப்புறமா சிட்டிசன், கண்டுகொண்டேன், பூவெல்லாம் உனக்காக அப்படிங்கிற படங்களை நடிச்சு தீனாங்கிற படத்துல தலைங்கிற பெயரை வாங்குறாரு. அதுக்கப்புறமா 2002ல கே.எஸ். ரவிக்குமாரோட வில்லன் படத்துல நடிச்சதுக்கு அப்புறமா ஏகே 2003 to 2005 எந்த படமும் நடிக்கல, கார் ரேசிங்க்கு போயிட்டாரு. அதுக்கப்புறமா அட்டகாசம், கிரீடம், பில்லா, அசல் அப்படிங்கிற மொக்க படங்கள் நடிச்சாலும் அதுக்கப்புறமா வெங்கட் பிரபுவோட மங்காத்தா அப்படிங்கிற ஒரு பெரிய படத்துல கம்பேக் கொடுத்து பெருத்தனமான ஃபேன்ஸுக்கெல்லாம் ஒரு பெரிய ட்ரீட்டா கொடுத்தாரு. அதுக்கப்புறமா பில்லா 2, 300, ஆரம்பம், என்ன எறிந்தால், வேதாளம், விசுவாசம், விவேகம், வலிவை வரைக்கும் வேற லெவல்ல பண்ணிட்டு இருக்காரு. இப்போ கடைசியா விடாமுயற்சி அண்ட் குட் பேட் அக்லின்னு ஒரு பெரிய சம்பவத்தை பண்ண போறாரு. அஜித் ஃபேன்ஸ் எல்லாருக்கும் இது பிடிக்கும்னு நம்புறேன். பிடிச்சவங்க மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணிட்டு போங்க.